தமிழ் மகன் படைப்புகள் குறித்த இந்த கருத்தரங்கிற்கு புத்தகங்களை குறித்து தனது வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும், தமிழ் மகனின் குடும்பத்தினருக்கும், இந்த நிகழ்வை நேரில் வந்து பார்க்கறதுக்கு தான் மக்களுக்கு மனம் இல்லாமல் போனாலும் நாங்கள் காணொலி வழியாகவாவது எல்லோருடையும் கொண்டு சேர்ப்போம் என்று கங்கணம் கட்டி பணியாற்றி கொண்டிருக்கிற சுருதி டிவி அவர்களுக்கும், கொஞ்சம் நான் பேராசையோடு வந்துட்டேன் நினைக்கிறேன் இந்த அரங்கத்துக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மகனின் இந்த மனசாட்சி நாவல் குறித்து, அதுவும் அவர் நாவல் பரிசு பெற்ற அந்த தருணத்தில் அது குறித்த எனது வாசிப்பு அனுபவத்தை பேச கிடைத்த வாய்ப்புக்கு அப்புறம் 10 ஆண்டுகள் சரியாக மீண்டும் ஒரு அரங்கில் பேச அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது நூலக அரங்கில் நடைபெறுகிறது என்பது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருந்தது. நமக்கு தெரியும், இலக்கிய கூட்டம்னா நாங்கள் ஒரு முதல்ல தொடங்கும் போது 10-20 பேர் இருப்போம், அப்புறம் மெல்ல மெல்ல போடுவோம். அப்புறம் வந்து கடைசியாக காபி குடிக்கும் போது சண்டை போட்டுக்குவோம், பேசிக்குவோம், அதுலேயே மகிழ்ந்து சந்தோஷமாக போயிடுவோம். யாரும் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லாத சொன்னேன். ஏன்னா அவன் என்ன பேசுவான்னு எனக்கு தெரியும், நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் அதை தாண்டி இங்கே நிறைய மாணவர்கள் வருகிறார்கள். அரங்கம் அவர்கள் வந்து தமிழ் மகன் படைப்பு குறித்து இங்கே ஒரு விமர்சனமாக இருக்கிறது, வேறு வேறு படைப்பாளிகள் பேச இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாரும் வந்து உட்காருவாங்க. அதனால அரங்கத்தில் புதிய வாசகர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்பி இருந்தேன். அது கொஞ்சம் நூலகம் வந்து கீழே அதுக்கான பதாகை வைக்காம விட்டதுக்கு நான் கண்டனத்தை கருத்து பதிவு செய்கிறேன். 10 ஆண்டுகள் கழித்து அப்படிங்கும்போது தமிழ் மகன் திருப்பி நான் ஏற்கனவே எழுதியிருந்த விமர்சனத்தை அவர் தான் எனக்கு திருப்பி அனுப்பிச்சார். வாசித்து பார்க்கிற போது நான் அந்த விமர்சனத்தை வாசிக்காம திருப்பி நான் இன்னொரு புத்தகத்தை நான் புதுசாக வாசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வாசித்தேன். வாசித்து முடித்த பிறகு நான் எழுதிய விமர்சனத்தை திரும்பியும் பார்க்குறேன். 10 ஆண்டுகளில் சில பார்வைகள் மாறி இருக்கின்றன. அதை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழ் மகனுக்கு மீண்டும் எனது நன்றிகள். நாவல் குறித்து பேசுவதற்கு முன்பு எனக்கு அரங்கத்தில் இன்னும் ஒரு நினைவு. திருநெல்வேலியில் என்னுடைய 2வது புத்தகம் வந்தபோது அங்கு ஒரு விமர்சன அரங்கத்தை பொன்னியின் அவர்கள் ஏற்பாடு செய்கிறார். பொன்னியின் அப்பயும் பொன்னியின் தீக்காசியும் இருந்தாங்க. 2 பேரும் ஏற்பாடு செய்கிற போது நான் வந்து நினைக்கிறேன், 2 பேரும் முதியவர்கள், அவர்களுக்கு சிரமம் வைக்கக்கூடாது, நாம் அவர்களோடு சேர்ந்து சில வேலைகள் செய்யணும். அந்த நிகழ்வில் வண்ணதாசன் பேச்சாளராக கல்யாண்ஜி அழைக்கப்படுகிறார். அப்போது நான் அவர் எனக்கு தொலைபேசியில் எடுத்து கேட்குறாங்க, அதுங்க நீங்களே உங்களுக்கு பாராட்டு கூட்டம் வச்சுக்கிறதான்னு. இல்லைங்க, பாராட்டு கூட்டம் இல்லை, விமர்சன கூட்டம், கருத்தை பேசுங்க. அதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாது. மேடையில் வந்த பிறகு எங்களுக்கு ஒரு அரசியல் நாடு இருக்கு, நாங்கள் விமர்சனம் குறை சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம், எல்லாத்தையும் நான் கேட்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னப்பறம் கூட்டத்தில் வந்து அவர் பேசின அந்த 2 வரிகள் இன்னும் நான் மறக்க முடியாமல் பத்திரமாக வைத்திருக்கிறேன். இந்த திருநெல்வேலியில் பொன்னியினுக்கு நடக்காத அறிமுக கூட்டம், தென்காசிக்கு நடக்காத அறிமுக கூட்டம், ஏன் எனக்கே கூட நடக்காத அறிமுக கூட்டம் இன்றைக்கு திலகமாமாவுக்கு நடக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு படைப்பாளன் அவன் புத்தகத்தை அவனே பேச வைப்பதற்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்வது என்பது உண்மையிலேயே நான் வைக்கப்படுறேன். இது நாம செய்திருக்கணும், வேறு நான் ஒவ்வொரு அமைப்புகளும் செய்திருக்கணும். புத்தகத்தில் எனக்கு முன்னும் பின்னும் எந்த கருத்து வேணாலும் இருக்கலாம், எல்லா கருத்தையும் பேசுவதற்கான அரங்கை நாம் ஏற்பாடு செய்திருக்கணும். இருந்தாலும் தமிழ் மகன் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த என்னுடைய படைப்பு குறித்த விமர்சனம் அவர் வந்து அவர் பற்றி பேசுறதில்லை. இந்த படைப்பை மக்களுக்கு தந்துவிட்டோம், இது பொதுவில் வைத்துட்டோம், இது பேசப்பட வேண்டும் என்பதற்காக தான் எழுதியிருக்கிறோம். அப்போ அதை எழுதின விஷயத்தை மீண்டும் ஒரு முறை கொண்டு சேர்க்க வேண்டிய
ஒரு என்ன தாகம் வந்து ஒரு படைப்பாளனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதை அவர் விடாமல் செய்திருக்கிறாரு. அதனால எந்தவித தயக்கமும் இல்லாமல் செய்திருக்கிறாருங்கிறதுல உண்மையிலேயே நான் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நாவலுக்குள்ள வந்துட்டேன். முன்பணி காலம், பின்பணி காலம், இலையுதிர் காலம் என்று 3 பகுதிகளாக நமக்கு இந்த நாவலை பிரித்து தந்திருக்கிறார். எனக்கு முதல்ல வந்து அவருடைய நாவலுக்கு அவர் பேர் வச்சிருக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியானேன். நம்ம ஒரு எந்த படைப்புக்கு பேர் வைக்கிற போதே நம்ம ரொம்ப குழப்பமாக இருப்போம். எல்லாருக்கும் அந்த உள்ள என்ன இருக்குதுங்கிறது அந்த தலைப்பு சொல்லிடணும் அப்படின்னு பதிப்பாசிரியர்கள் எல்லாரும் அதை, ஆனால் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அதை இந்த வனம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது, அவ்வளோதான். இங்கே நடந்த எல்லா விஷயங்களுக்கும், எல்லா பிரளயங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வனம் சாட்சியாக இருக்கிறது. அந்த வனத்தின் சாட்சியை உங்கள் முன்னாடி அவர் பதிவு செய்திருக்கிறார். முழுக்க இந்தியாவில் இருந்து கிளம்பி மலையக தொழிலாளர்களாக சென்று சேர்ந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த வரைக்குமான ஒரு 200 ஆண்டு கால பதிவு. ஒற்றை வழியில் சொல்வதனால் அவ்வளோதான். காலம் அசைவோடு மாடாய் இருந்தது அப்படின்னு நாவலில் ஒரு இடத்துல பதிவு பண்ணுவார். நீங்கள் மீண்டும் 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 இந்த நாவலை இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து படித்து பார்க்குற போது அது உங்களை மீண்டும் அசைவோட வைக்கும். ஏன்னா நாவலில் எந்த கதாபாத்திரமும் இதுதான், இவன் தான் ஹீரோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நம்ம அப்படி இல்லாமல் எதுவுமே எழுதுறது இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதில் ஒரு பாத்திரம் எழும்பும், அப்படியே வரும், அப்புறம் அப்படியே மெல்ல 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 கரைஞ்சி காணாமல் போயிடும், அப்புறம் இன்னொரு பாத்திரம் எழும்பி. விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு பாத்திரம் பயன்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். சொல்ல வந்த விஷயத்துக்கு பாத்திரம் பயன்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அந்த பாத்திரத்தின் மேலே எந்த முக்கியத்துவத்தையும் இந்த நாவல் தன்னை ஏற்றிக்கொள்ளவில்லை. இன்னொரு பக்கம் வந்து முன்பணி காலம் வந்து 1927 இங்கேருந்து தமிழர்கள் கிளம்பி அப்படியே இலங்கை கடற்கரை பூரா தங்கமாக கிடக்குதுன்னு நம்பி கிளம்பி போனவன். இங்கே எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. போனவன் யார் அப்படின்னா எல்லாருமே எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கிற முதற்கொண்டு பதிவு. இவங்க தான் நான் அன்றாட கஞ்சிக்கு தேடி போய் கொண்டு இருக்கிற ஒருத்தன் தான் அங்கே போய் ஒரு பெரிய, உண்மையில் அது வனமா, டீ எஸ்டேட் என்னால் வனம்னே ஒத்துக்கிறது கிடையாது. அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ள காடுகளை கடந்து போய் அந்த காடுகளை அவர்கள் தேயிலை தோட்டமாக மாற்றுகிறார்கள். இதுதான் என் இடம்னு வானத்தோட அங்கே. ஆனால் போய் சேர்ந்த போதுலேருந்து எப்போ இந்தியாவுக்கு திரும்பி வருவோம்னு ஏக்கத்தில் இருந்தவன், நீ திரும்பி போகலான்னு சொன்னபோது எது என் தேசங்கிற கேள்வி எழும்பி எங்கேயும் ஒட்ட முடியாமல் அங்கேயும் ஒட்ட முடியாமல் அழிஞ்சு போகிற, அப்படி தேஞ்சு காணாமல் போகிற ஒரு கதை தான். இதுக்கிடையில் நம்மளுக்கு பல்வேறு விஷயங்கள், அவர் சொன்ன மாதிரி பாம்பு எனக்கு நல்ல உதாரணமாக தெரிஞ்சது. பாம்பில் இடுப்பு எங்கே தேடுங்கிற மாதிரி எந்த விஷயத்தை நம்ம இதிலேருந்து எதை நம்ம எடுத்துக்கொள்றோங்கிற அளவுக்கு இல்லாமல் பல்வேறு விஷயங்களும் எங்களுக்குள்ளே ஊடாடிக்கிட்டே போகுது. 200 ஆண்டு கால பதிவு அப்படிங்கிற போது ஒன்று, அங்கே முதல்ல நான் சொன்னது 27 உள்ளே போய் அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் முன்பணி காலம். பின்பணி காலங்கிற வந்து திருப்பி சுதந்திர இந்தியா ஆரம்பிக்கிற போது அவங்களுடைய இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்க வெளியேற்றப்படலாமா வேண்டாமா, யார் யார் வெளியேற்றப்பட போகிறார்கள், அதுக்கான அவங்க என்ன முயற்சிகள், அதுக்குள்ள எங்க ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு கூட அவன் எவ்வளவு அரசியலை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கணும்னா லீவ் எடுக்கிறதுக்கு கங்காணி எவ்வளோ சரி கட்டணும், அவன் விடமாட்டேன்னு சொன்னா எவ்வளவு பண இழப்பு, அதுக்கு பிறகு கடன், திருப்பி அவன் அதுக்குள்ளேயே போய் விழுகிற. இப்படி ஒரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக அதில் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. இலையுதிர்காக வந்து இங்கே இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. சரி, இந்தியாவுக்கு தெரியாமல் போய் சேர்ந்துட்டாக்கா, அங்கே தங்கமருக்கு கூட்டு போயிட்டான், தெரியாமல் கொண்டு போய் சேர்த்துட்டான், வேற வழியெல்லாம் வாழ்ந்துட்டோம். திருப்பி அனுப்பும்போது இதுவா அதுவா யோசிக்கிற நேரத்துலையாவது வந்து சேர்ந்த வேற வழி இல்லாமல் 7 லட்சம் பேரை கடத்தி விடுறான். அதில்
7,00,000 பேரை கடத்தின பிறகு இங்கே வந்தாலும் அவன் நிம்மதியாக வாழ முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வியோட தொடர்ச்சியாக இருக்கும். இதுக்கிடையில் ரொம்ப எனக்கு சந்தோஷமான இதுக்குள்ள சினிமா இல்லை. அரசியல் முழுக்க முழுக்க எல்லா அரசியலும் அரசியல்ங்கிறத விட நான் எப்படி பார்க்குறேன்னா, அதிகாரம் எங்கே யாரை எப்படி விதிச்சுட்டு போகுது. நாம் நினைக்கிறோம் ஒடுக்கப்பட்டவன் அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிற போதெல்லாம் நான் திருப்பி யோசிச்சு பார்க்குறேன். அதிகாரத்துக்கு போகிறதா நான் ஏன் அதிகாரத்துக்கு போனோம்? அதிகாரத்துக்கு நான் போன உடனே எனக்கு கீழே இன்னொருத்தன் காலையில் நிற்க வேண்டிய சூழல் வந்தது. அப்போ நான் அன்பை படிக்க நினைக்கணுமா, அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கணுமாங்கிற என்னோட கேள்வி எப்பயே இருந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்கள் சாதாரணமானவன் இருந்து அங்கே உள்ளே போகிறோமே, அதுலேருந்து திருப்பி வெற்றி பெறணும்னு நினைக்கும் போதே அவன் அதிகாரத்தை கைப்பற்றணும்னே இன்னொரு யாரை வீழ்த்தணுங்கிற அரசியல் அங்கே ஊடாடிட்டே இருக்கு. இது முழுக்க இந்த நாவல் முழுக்க திரும்பி பேசப்படும் பொருளாயிட்டு இருக்கு. இதில் நான் ரொம்ப ஒத்து கவனித்த ஒரு விஷயம், இந்த வாசிப்பில் இங்கே இவ்வளவு அரசியலுக்கிடையில் பெண்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா நாவல் தொடங்குற இடமே கன்னிமாங்கிற ஒரு பெண்ணை குறித்து தான் தொடங்கு. அந்த மலையகத்துக்கு அழைச்சிட்டு போகும்போதே அந்த கன்னிமா இறந்து போயிடலாம். அந்த இடத்துல இருந்து தான் தொடங்குது. ஆனால் ஆண்களே இந்த இடத்துல எந்த கதையிலையும் முக்கியமான பாத்திரங்களாக இருக்காத போது பெண்கள் இதில் இல்லவே இல்லைங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். கன்னிமா, ரத்தினம், அருக்காணி, மல்லிகா, முத்துமாரி, ஜோதி, லட்சுமி கடைசியில் இந்த நாவலின் மிக முக்கியமான இந்த ஒரு குடும்பம் இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிற போது, தமிழகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகிற போது கடவுச்சீட்டு வாங்கிறதுல உள்ள ஒரு சின்ன தகராறுல கங்காணியோட கைவேலையில் கடைசியில் ஒரு தன்னோட பொண்ணுக்கு மட்டும் கடவுச்சீட்டு கிடைக்கல. ஒரு குடும்பம், ஒரு ஆணும் பெண்ணும் உள்ள ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் பெண் குழந்தைய விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து சேர வேண்டிய சூழலை நான் அந்த பகுதியை மட்டும் திருப்பி படிக்க மாட்டேன்ட்டேன். என்னால் ஒரு குழந்தைய அப்படி ஒரு இடத்துல விட்டுட்டு வர முடியாது. என்னால் திரும்பி இப்போ நேற்று இரவுல இருந்து சிவகாசியில் கிளம்புன பயணத்துலேருந்து இன்னொரு முறை வாசித்துட்டேன். ஆனால் அந்த பகுதியை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வாசிக்க முடிஞ்சேன். என்னால் அந்த இடத்த வாசிக்க முடியாது. அப்போ அந்த குழந்தைய விட்டுட்டு வந்த ஒரு பெண் குழந்தைய விட்டுட்டு வந்த தகப்பன், அதுக்கப்புறம் தான் இந்த நாவல் ரொம்ப உக்கிரமாக பயணப்பட்டுச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் இந்த நாவலில் இது கதை, நம்ம எல்லாருக்கிட்டையும் கதைகள் இருக்கு. இன்னும் பொருளாக ஆகாத கதைகள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. அதை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒரு மைக்ரோஸ்கோப் வைக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல், இந்த சினிமா எல்லாமே இல்லாமல் எவ்வளவுமே இல்லை. ஆனால் இந்த நாவலை மிக முக்கியமாக நம்மளை எங்கே கடத்திட்டு போகுதுன்னு ஒரு 3 அடிப்படையில் நான் பார்க்குறேன். ஒன்று, ஒரு காலத்தில் ஊடாக நம்மளை பயணிக்க வைக்கிறது. 3 விஷயத்தில் நம்மளை பயணிக்கிறது. காலத்தினூடாக டைம் டிராவல். நீங்கள் 27வது வருஷத்துக்குள்ளே அங்கே நான் அந்த ஆற்காடுலேருந்து வேலூர் மாவட்டத்துலேருந்து பயணப்பட்ட ஒரு கன்னிமாவட்ட கூட இருந்து நானும் பயணப்பட முடியுது. அந்த காலத்தோடு என்னை பயணத்தில் அழைத்து செல்கிறது. 2வது இடம். அந்த எல்லா இடங்களிலும் அங்கே அந்த வனத்துக்குள்ள அந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கிற அவங்க கட்டி கொடுத்துருந்த ஒரு சின்ன வீடுக்குள்ள 2 பேர் மட்டுமே படுக்கக்கூடிய, ஒரு கண்ணாடிகளில் எப்போ வேணாலும் வந்து போக முடியும் அப்படிங்கிற பயத்திலேயே படுத்திருக்கக்கூடிய அந்த வீடு வரைக்கும் நம்மளால் பயணப்பட வைக்கிறது இந்த நாவல். அது மிகப்பெரிய பலம் என்று ஆனால் நான் பட்டிவீரம்பட்டியை சேர்ந்தவள். சுயமரியாதை மண் சவுந்தரபாண்டியனார் பிறந்த ஒரு பட்டிவீரம்பட்டி. ஒரு இந்த அரசியலுக்குள்ளே நான் வர்றதுக்கு வரைக்கும் எனக்கு திராவிட இயக்கங்களோட சார்பு எனக்கு இருந்தது இல்லை. அது இல்லாமையே தான் இந்த பார்வைகளும் சிந்தனைகளும் எங்களுக்குள் ஊடாடி இருக்கிறது. இந்த திராவிட இயக்கங்கள் எதுவும் எங்கள் பக்கம் வரவே இல்லை. ஆட்சி அப்படிப்பட்ட பகுத்தறிவும் இந்த பேசுகிறான். அந்த பாத்திரம் பேசுது, போகணும்ப்பா, அங்கே நம்ம பெரியாரோட வாரிசு தான் இருக்கிறாரு, அண்ணாணிங்கிறவர் தான் இருக்கிறாரு, அண்ணாதுரை
அண்ணாத்துறை வழியில் வந்தவங்க தான், நம்ம போனால் நம்மளுக்கு தொழில் வச்சு கொடுத்துருவாங்க, எல்லாம் செய்து கொடுத்துருவாங்க அப்படின்னு பெருங்கனவுகளோடு மீண்டும் தமிழகம் வருவேன் ஏமாந்து போய் நிற்கிற இடம் உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் நின்றுதுன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு வரைக்கும் நின்றுதுன்னு நான் நம்புகிறேன். இந்த நாவலில் முக்கியமான நான் விஷயமா பார்க்கறது கதாபாத்திரங்கள் இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்லாமல் எல்லாத்தையும் மாசி மாதம் இப்போ சிவராத்திரி எப்படின்னா ஒவ்வொரு தெருவுலேயும் திடீர்னு ஒரு கோயில் எழும்பும். நடு ரோட்டில் ஒரு கோயில் கட்டுவாங்க, கண் திறப்பாங்க. வெள்ளிக்கிழமை கண் திறப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை திருப்பி அந்த கோயில் இருந்த அடையாளம் தெரியாமல் போயிடும். அதுபோல ஒவ்வொரு பாத்திரங்களும் மெல்ல எழும்பி தான் பேச வேண்டிய விஷயங்களை பேசிவிட்டு அதுக்கான காத்திரமான எல்லா விஷயத்துக்குமானதையும் செஞ்சுட்டு திரும்பி காணாமல் போயிடும். இந்த வடிவம், இந்த ஆக்கம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா தொடர்ந்து தனி மனித வழிபாட்டிலேயே நம்ம இன்னும் வளர்ந்துட்டு இருக்கிறோம். தனி மனித வழிபாட்டில் தான் நீ என்ன செய்தாலும், அது இலக்கியத்திலையா இருந்தாலும் இன்னைக்கு ஜெயமோகன் வகைரா, ராமகிருஷ்ணா வகைரா, அப்படித்தான் அந்த தனி மனித வழிபாடு எங்கே வந்தாலும் கடைசியில் அந்த தனி மனித வழிபாடு இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த தனி மனித வழிபாட்டில் நேர்மறை வழிபாட்டு மரபியல், எதிர்மறை வழிபாட்டு மரபியல். ஒரு காலத்தில் நல்லவனாலாம் பார்த்து சந்தோஷப்பட்டோம். அப்புறம் எப்போ சிகரெட்டை தூக்கி போட்டு கைவிட்ட ஆரம்பிச்சோமோ அப்போ நம்மளோட ட்ராக் மாறிப்படி. அப்புறம் நாவல்கள் நாங்கள் இதுவரைக்கும் சொல்லக்கூடாத விஷயங்களை பேசப்பட வேண்டும் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சு எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசக்கூடிய பொருளாக மாற்றின ஒரு காலமும் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் எங்களிடம் இன்னமும் கதைகள் கொட்டி கிடக்கின்றன, இன்னமும் பிரச்சனைகள் கொட்டி கிடக்கின்றன. வணக்கம். இன்னமும் பிரச்சனைகள் கொட்டி கிடக்கின்றன. தேடுகிற மனிதனுக்கு இன்னமும் எழுதுவதற்கு காலமும் வார்த்தைகளும் பற்றாக்குறையாகத்தான் போய்கொண்டிருக்கிறன என்ற வகையில் தமிழ் மகனின் நாவல் முழுக்க கதாபாத்திரங்கள் அல்லது அவர் தேடுகின்ற நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் புதிதாய் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கின்றன. நமக்கு தேவையான ஒன்றாகவும் அது இருந்து கொண்டே இருக்குது. மீண்டும் ஒரு முறை இந்த நாவல் எங்களை 3 வகையில் பயணிக்க வைக்கிறது. ஒன்று, காலத்தின் ஊடாக எங்களை பயணிக்க வைக்கிறது. 2வது, இடங்களின் வழியாக நாங்கள் காணாத, நாங்கள் பார்க்காத எல்லா இடங்களின் வழியாகவும் பயணிக்க வைக்கிறது. 3வது மிக மிக முக்கியமானது, தத்துவங்களின் வழியாக எங்களை பயணிக்க வைக்கிறது. அதுதான் இவர் கொண்டு வந்திருக்கிற அவர் எடுத்தாடுகின்ற பாத்திரம், அவர் சொல்லுகின்ற சம்பவம், இதுவெல்லாம் நமக்கு தந்து போகின்ற இறுதி விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாவலுக்கு கோவையில் முதல் முறை பேசுகிற பிறகு இந்த வரலாற்று தகவல்களை நீங்கள் இணைக்கவில்லையே, இன்னும் நிறைய வரலாற்று தகவலை சேர்த்திருக்கலாம், எங்களிடம் கேட்டிருந்திருக்கலாம் என்று அந்த கூட்டத்தில் பல பேர் பேசிய போது, நாங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அல்ல, வெறும் வரலாறுகளை தருவதற்கு பத்திரிகைகள் இருக்கின்றன, வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தகவல்களை பிழலாமல் தந்துவிட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற தகவல்களை தாண்டி மனித உணர்வுகள் எங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன, அது எங்கே அடிவாங்கி இருக்கிறது, அதில் இன்னமும் நாங்கள் உற்று கவனிக்க வேண்டிய மௌன இடங்கள் எங்கே இருக்கிறது, அதை பேசுகின்ற ஒன்றாகத்தான் ஒரு நாவலாசிரியர் தன்னை பதிவு செய்திருக்கிறான். அந்த வகையில் இந்த மனசாட்சியில் தமிழ் மகன் அவர் வெற்றி கண்டிருக்கிறார். மீண்டும் அந்த நாவலை இந்த 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு முறை ஆழமாகவும் வாசிப்பதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிக முக்கியமானது என்று நான் நம்புகின்றேன். எல்லா நான் அரசியல் இல்லை வேண்டாம், உங்கள் கவிதையில் அரசியல் இல்லை, உங்கள் பதிலில் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் தாண்டி அரசியல்கள் எல்லாம் எழுதுகொடு பொருளாக வாழ்க்கையோடு இருந்து கொண்டு தான் இருக்கின்றன என்பதை இந்த நாவல்கள் பதிவு செய்திருக்கிறன. தமிழ் மகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை சொல்லி, நாவல்களில் கதைகளை மட்டுமே நாம் புறத்து திருப்பி சொல்லி கொண்டிருக்காமல்
அந்த கதைகளுக்கூடாக பாத்திரங்களுக்கூடாக எங்களுக்கு தந்து போகின்ற மௌனங்களை மீண்டும் மீண்டும் வாசிக்க பழகுகிற போது எங்களுக்கு புதிய வழித்தடங்கள் கிடைக்கின்றன. இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு அரங்கத்தில் தமிழ் மகனினுடைய மனசாட்சியை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் உணர்கின்றேன். எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.